ஹாய் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி டைம் 1.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு த லயன் கிங். ஒரு சாதாரணமான குடும்பத்துல வளர்ந்த ஒரு சிங்கக்குட்டி அதோட தனித்துவத்தாலும் திறமையாலும் எப்படி ஒரு காட்டுக்கே ராஜாவாச்சுன்றது தான் இந்த படத்தோட கதைச்சிருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த காட்டோட ராஜா சிம்பாவையும் அவனோட பையன் கைராவையும் தான் காட்டுறாங்க. நம்ம சிம்பா இந்த காட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கா, பிகாஸ் சிம்பாவோட வைஃப் நீலா பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க குட்டி போறதுக்காக காட்டுக்கு வெளியில போயிருக்காங்க. அவங்கள சேஃபா கூட்டிட்டு வரதுக்காக சிம்பா இங்க இருந்து போயாகணும். சோ தான் பையனை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய வேலையை நம்ம டீமோன் கிட்டயும் பூம்பா கிட்டயும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறோம். போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணா பண்ணுங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட கதையை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஆனா நம்ம சிம்பா அந்த பக்கம் கிளம்புன அடுத்த செகண்ட் இந்த கைரா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கதை சொல்ல ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த கதையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்காரை போட்டு தள்ளதாவும் இவங்க ரெண்டு பேரும் உதவியால தான் சிம்பா உயிர் போச்சு இந்த இடத்துக்கு ராஜாவா இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்களா. சடனா அந்த இடத்துல ஒரு இடி விழ இவங்க மூணு பேருமே பயந்து போயிடுறாங்க. ஆனா இந்த கைரா அப்பா வேணும் அம்மா வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடறான். சடனா அந்த இடத்துக்கு வந்த ரஃபிக்கு பயப்படாத கண்ணா, உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு ஒரு அழகான கதை சொல்றேன், அதை கண்டு உனக்கு பயமே போயிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுதான் முஃபாசாவோட கதை. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிம்பா கைரா உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கிறப்போ அந்த சூரிய விடியல் இருக்குல்ல, அது பின்னாடி என்ன இருக்கும் அந்த உலகத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டான். அந்த இடத்துக்கு பேர் தான் மயிலே. சின்ன வயசுல முஃபாசா ரொம்பவே துருத்துருன்னு இருப்பான். அது மட்டும் இல்ல, அவன் இருக்கிற இடம் கொஞ்சம் வறட்சியா இருந்ததா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த முஃபாசா அந்த தண்ணியில போய் விளையாடிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த நதியில வர தண்ணி எல்லாமே அதிகரிச்சுட்டே இருக்கு. இதனால உடனே அவங்க அப்பாவும் மேல வர சொல்றாரு. ஆனா தண்ணியில இவன் மாட்டிக்கிறான். இவனை காப்பாத்தலான்ற முயற்சியில அவர் அப்பாவும் தண்ணியில இறங்குறாரு. ஆனா அந்த நேரம் தண்ணியில அடிச்சுட்டு வந்த ஒரு யானை இடிச்சு நம்ம முஃபாசா வேற எங்கேயோ தூக்கி எறியப்படுறான். அதோட நதியிலயும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்படியே சில நாள் தண்ணியிலே அடிச்சுட்டு வந்த முஃபாசா ஒரு இடத்துல கரை வந்துங்கிறானா. அந்த இடத்துல ஒரு குட்டி சிங்கம் இருக்கு. இவன் ஒரு ராஜாவோட பையன். இவன் பேரு டாக்கா. அதுக்கப்புறம் முஃபாசாவை தண்ணியில இருந்து காப்பாத்த இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் முஃபாசாவோட கதையை கேட்ட ஈஷி, அதாவது டாக்காவோட அம்மா, அவங்களோட கூட்டத்துக்கு இவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அந்த இடத்தோட ராஜா உபாசி நம்ம முஃபாசாவை வேணான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இவனை கடிச்சு சாவடிச்சு சாப்பிடலான்னு வேற சொல்றாரு. அது ஏன்னா பொதுவா இந்த சிங்க கூட்டத்துல இருந்து திருத்தி விடப்படுற சிங்க குட்டிங்களா இருக்குல்ல, இதெல்லாம் எந்த கூட்டத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வளர்ந்த பிறகு அது இவங்களே போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல ராஜாவா பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம முஃபாசா துரத்தி விடப்பட்ட சிங்கம் கிடையாது, இவன் தொலைஞ்சு போன ஒரு சிங்கக்குட்டி. அதை வச்சு ஈஷியும் இவனும் நம்ம பையன் கூடவே வளரட்டுமே, எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமேன்னு சொல்லிட்டு டாக்காவுக்கும் முஃபாசாவுக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாரு. இதுல டாக்கா ஜெயிச்சிட்டானா முஃபாசாவை கொன்னுடுவேன், ஒருவேளை முஃபாசா ஜெயிச்சிட்டா நீ சொல்ற மாதிரி இவன் நம்ம கூட வளரட்டும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ரேஸ் வைக்க இவங்களும் விடாம வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி ஓடி வர்றது டாக்கா தான். ஆனா இவன் ஜெயிச்சா கண்டிப்பா முஃபாசாவை கொன்னுடுவாங்க. அதனால இவன் முஃபாசாக்காக விட்டு கொடுக்கறான். முஃபாசாவும் ஜெயிச்சு இந்த கூட்டத்து கூட வளரும் ஆரம்பிக்கிறான். இப்படியே வருஷங்கள் ஓடுது. இவங்க ரெண்டு பேரும் ஆனந்தமிங்களா வளரும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அதுதான் உபாசி. இவருக்கு இப்ப வரைக்குமே முஃபாசாவை கண்ணா சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தன் பையனோட ராஜா பதவியை இவன் பறிச்சுப்பானோ அப்படின்ற ஒரு பயம் இப்ப வரைக்குமே இருக்கு. அதனால உபாசி எப்ப பார்த்தாலும் முஃபாசாவை திட்டி இவன் கூட சேரவே விட மாட்டாரு. அதனாலேயே இவனை ஃபுல்லா பெண் சிங்கங்கள் கிட்ட தான் வச்சு வளர்க்குறாங்க. ஆனா இவன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவரும் இருக்கு. நம்ம முஃபாசாவுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு இறையவோ ஒரு பொருளவோ ஈஸியா மோப்பம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். இது எல்லா சிங்கத்தாலும் முடியாதுன்றது நம்ம ஈஷிக்கும் தெரியும். அதை வச்சு நம்ம முஃபாசாவை பயங்கரமா பாராட்டவும் செய்யறாங்க. ஆனா நம்ம முஃபாசாவுக்கு எப்பயுமே அவன் குடும்பத்தோட நினைப்பு தான். இப்ப வரைக்கும் அவன் குடும்பத்தை இழந்துட்டுமேன்னு ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கான். இப்படிதான் ஒரு நாள் ஈஷியும் முஃபாசாவும் வேட்டைக்காக போறாங்க. அங்க போன இடத்துல நிறைய இறைங்களும் இருக்கு. ஆனா சாப்பாடை கவனிச்ச இவங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்காம விட்டுறாங்க. அதுதான் வெள்ளை சிங்கங்கள். இதே இடத்துல அதுங்களும் வேட்டைக்காக தான் வந்திருக்கு. ஆனா இது ரெண்டத்தையும் பார்த்த உடனே அவங்க இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம டாக்காவும் இங்க தான் இருக்கான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஓடி வந்துட்டு இருக்கானா. ஆனா எதிர்க்க வந்த மான் கூட்டம் இவனை இடிச்சு முட்டினதால இவன் பயந்து போய் திரும்ப ஓட ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த ஈஷி முஃபாசாவை இங்கிருந்து போக சொல்றான். இவங்க உயிர் தியாகம் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம முஃபாசா எதுக்கும் விட்டு கொடுக்காம இவங்க கூட தாறுமாற சண்டை போட்டு அந்த வெள்ளை சிங்கத்துல ஒன்ன சாவடிச்சிடறான். நம்ம முஃபாசாவும் ஈஷியும் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம், இங்க டாக்கா வந்த விஷயம் நம்ம ஈஷிக்கு மட்டும் தெரியும். இவங்க அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில நம்ம பையனை நம்மளை விட்டுட்டு ஓடிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முஃபாசாவும் ஈஷியும் அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்குல்ல. இதை பார்த்த உபாசி என்னாச்சுன்னு விசாரிக்க அங்க நடந்த எல்லா விஷயத்தையும்
கிட்டே இவங்க சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ஒப்பாசி முஃபாசாவை பிடிச்சி திட்டிட்டு தான் இருப்பாரு. ஆனா இவர் பண்ண உதவி ரொம்பவே பெருசுன்றதுனால உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி முறையா நம்ம முஃபாசாவை பாராட்டவும் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம முஃபாசா இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். நான் ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கேன், கண்டிப்பா அவங்க கூட்டத்துல இருந்து நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க, நம்ம எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். உடனே அங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக நம்ம கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் அங்க போறான். அங்க இருக்க எல்லாமே வெள்ளை சிங்கங்களா இருக்கு. இங்க நடந்த சண்டையில ஒரு சிங்கம் செத்து போச்சுல, அதோட அப்பா இவன் தான். இவன் பேரு கெரோஸ். பையன் கூட பாதுகாப்பு அனுப்பிச்ச இவன் மட்டும் தனியா வந்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்றத இந்த பெண் சிங்கங்களை வச்சு மோப்பம் பிடிக்க வச்சு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவனை, உன்னை என் பையனை பாத்துக்க சொல்லி அமிச்சா அவனை சாக விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு மத்த சிங்கங்களை வச்சு இவனை அங்கேயே சாவடிச்சிடறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வேவு பக்கம் வந்த சிங்கம் வேகமா ஓடி வந்த நம்ம ஒபாசி கிட்ட பார்த்த மொத்தத்தையும் சொல்ல, அவன் கண்டிப்பா அங்க வருவான், இருக்கிற எல்லாரையும் சாவடிக்காம விட மாட்டான், அதனால இப்போ ஒரு முடிவு எடுத்தாவணும்னு சொல்லிட்டு நம்ம டாக்காவையும் முஃபாசாவையும் இந்த கூட்டத்தை விட்டு தனியா போக சொல்றாரு. அங்கிருந்து போறதுக்கு இவங்க 2 பேருக்கும் விருப்பமே இல்ல. ஆனா இதை மீற முடியாது, ஏன்னா இது ராஜாவோட உத்தரவுன்றதுனால இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற மரத்து மேல இருக்கிற பறவைங்கெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அங்க என்ன நடந்துச்சுன்றதை இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஈஷி இவங்க 2 பேரையும் மயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம முஃபாசா சின்ன வயசா இருக்கிறப்போ கதை கேட்டான்ல அந்த இடம், அது உண்மையாலே இருக்கு, உங்க அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்க, அதனால நீ அந்த இடத்துக்கு தேடி போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இங்க முஃபாசாவும் டாக்காவும் ராப்பகலா தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த கெரோஸ் எவ்வளவுதான் தூரத்துல போனாலும் ஈஸியா ட்ராக் பண்ணி வந்துடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு மோப்பம் பிடிக்கிற சிங்கங்கள் இவங்க கிட்ட இருக்கு. அப்படிதான் இந்த கெரோஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த இவங்க கடைசியில ஒரு டெட் எண்ட்ல வந்து மாட்டிக்கிறாங்க. இவனும் கரெக்டா வந்து இவங்களை லாக் பண்ணிடுறானா. இப்ப இவங்க கிட்ட மட்டும் மாட்டினா கண்டிப்பா கொண்டுடுவான். அதனால வேற வழி இல்லாம தண்ணியில குதிச்சு இவங்க காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு நாள் இப்படிதான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ அங்க ஏதோ அசைற சத்தம் இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு பெண் சிங்கம் வருது. இவ பேரு தான் செரோபி, நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் இவகிட்ட நாங்க மயிலைக்கு போறோம், நீ அங்க வரியான்னு சொல்லி கேட்க, முதல்ல இவ முடியாதுன்னு சொல்றா. எங்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய வெள்ளை சிங்கங்கள் வருது, அவங்க கிட்ட நீ மாட்டோனா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்ல, சரி சரி போனா போது, நீங்க கம்பல் பண்ணதால வரேன்னு சொல்லிட்டு இவங்க கூட அவளும் ஜாயின் பண்ணிக்கிறான். கட் பண்ண இங்க ஒரு பஃபன் கூட்டத்தை கட்டுறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு குரங்க ஒதுக்கி வைக்கணும், இந்த கூட்டத்தை விட்டு விளக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ரஃபிகி. வழக்கமா ஒரு முட்டாள் கூட்டத்துல ஒரே ஒரு அறிவாளி மட்டும் இருந்தானா, அந்த அறிவாளிய முட்டாள ஃப்ரேம் பண்ணி அவனை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்களே, அதேதான் இங்கேயும் நடக்குது. இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் செத்ததுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு இவரை கூட்டத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களா, தன்னால யாருக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படி வந்துட்டு இருக்க ரஃபிகி தான் நம்ம பசங்களும் பாக்குறாங்க. வந்த வேகத்துல இவரை கொன்னு தின்னலான்னா ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பசி. ஆனா நம்ம ரஃபிகி சிம்பிளா, நான் மயிலுக்கு போயிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்ல நம்ம பசங்களுக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே அங்க போறதுக்கு கரெக்டான வழி தெரியாது. சரி நீ எங்க எல்லாரையும் அங்க கூட்டின்னு போ, நான் உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொல்லி டீல போட்டு நம்ம பசங்களும் அவர் கூடயே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரஃபிகி சொல்ற தத்துவ கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பசங்க கூடவே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்களா. ஆனா இதுல நம்ம டாக்காக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே முஃபாசா கிட்ட இவனை சாவடிச்சு சாப்பிட்டுலாமா, என்னால தாங்கிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்றானா. நம்ம எல்லாரையும் மயிலைக்கு கூட்டின்னு போவ வழி தெரிஞ்சு இருக்கிற ஒரே ஆள் இவன் தான். அவனை எதுவும் பண்ணிடாட்டாக்கா கவர்மெண்ட் கூட வாடான்னு சொல்லி சமாதானப்படுத்தியும் கூட்டின்னு போறாரு. இங்க நம்ம டீம் ஆளுங்க இவங்க போற வழியை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி தான் போறாங்க. ஆனா இந்த கெரோஸ் அவங்க கிட்ட இருக்கிறதுல சிறந்த மோப்பம் பிடிக்கிற சிங்கங்கள்லாம் இருக்கா, இதனாலேயே அவன் ஈஸியா மோப்பம் பிடிச்சு வந்துடுறான். அது மட்டும் இல்ல, இவன் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் புதுசா வந்திருக்காங்கிற வரைக்கும் கரெக்டா கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து படுத்துறாங்க. அப்ப நம்ம முஃபாசாவுக்கு அவனோட பழைய நினைவுகள்லாம் வந்து போதா, இதனால பயந்து போய் உடனே எழுந்துடுறான். அந்த நேரம் இந்த ரஃபிகி தண்ணிக்கு நடுவில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். சரி என்ன பண்றான்னு கிட்ட போய் பார்த்தாக்கா அப்போ ஒரு மீனை கையில பிடிச்சிடறாங்க. அதை பிடிச்சது மட்டும் இல்ல, திரும்பவும் அதை தண்ணியிலே விட்டுறானா. இதை பார்த்த முஃபாசா, யோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலை பசியில இருக்காங்க, நீ என்னன்னா மீனை பிடிச்சி அதை திரும்ப தண்ணியில விட்டுருக்கன்னு சொல்லி கேட்க, உடனே ரஃபிகி அதுக்கான நேரம் இது இல்ல முஃபாசா, அதோட வாழ்நாள் காலம் இன்னும் இருக்கு அப்படின்னு தத்துவமா பேச, உடனே முஃபாசாவும் உன்னை அன்னைக்கே கொண்டு தின்றுக்கணும், விட்டது தப்பா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சு அங்கிருந்து போயிடுறான். ஒரு வழியா அடுத்த நாள் விடிய இவங்க எல்லாரும் வழக்கம் போல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம டாக்கா நம்ம முஃபாசா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வரான். இந்த கூட்டத்துல ஒரு பெண் சிங்கர் இருக்குல்ல செரோபி, அவங்கள பார்த்த உடனே நம்ம டாக்காக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. இதனால அவங்கள உஷார் பண்றதுக்கு எப்படின்னா ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்லி நம்ம முஃபாசா கிட்ட கேட்கறான். உடனே முஃபாசாவும் அவ வாழ்ந்த இடத்துல டக் ஃபிளவர் ரொம்பவே இருக்கும், அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை பத்தி பேசுற மாதிரி நீ அவகிட்ட பேச ஆரம்பிய அப்படின்னு சொல்றாரா. இதை கேட்டுட்டு போன நம்ம டாக்காவும் அவங்க கிட்ட போய் உங்க மேல டக்
ஃப்ளவர் வாசனை அடிக்குன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க மேல டக் வாடை அடிக்குது அப்படின்னு சொல்றாரா. இதை கேட்ட ரஃபிக்கியோ, ஏன்பா டக் ஃப்ளவருக்கு போய் டக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன பஃப்னு சொல்லிட்டு இருக்கான்ப்பா, உண்மையா சொல்ல போனா இவன் தான் என் பஃப்னு இப்படி எல்லாம் பேசிட்டு ஜாலியா இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, அதுதான் கேரோஸ். இவன் இவங்களை ரொம்பவே நெருங்கி வந்துடுறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நேரம் அந்த பக்கமா போயிட்டு இருந்த யானைங்க கிட்ட நம்ம முஃபாசாவும் ஹெல்ப் கேட்கறான். ஆனா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. இதை பார்த்த செரோபியும் அங்க மேல இருந்த தேன்கூட்டை கலைச்சு விட, அதனால இங்க இருக்கிற யானைகளுக்கு எல்லாம் மதம் பிடிச்சி இப்படி அப்படி ஓட ஆரம்பிக்குதுங்க. இதுல நடுவுல அந்த சிங்கங்களை மிதிப்பட்டு சாகுதுங்க. அதே நேரம் இந்த செரோபியம் மேல இருந்து கீழே வந்து மயக்கம் போட்டுறாளா. இப்படியே விட்டா கண்டிப்பா யானைங்க மிதிச்சு வெளியே கொண்டுடும். அந்த நேரம் அங்க வந்த முஃபாசா நம்ம செரோபியை காப்பாத்தி ஒரு பாறையோட இடுக்குல எடுத்துட்டு போய் ஒலிக்க வச்சுக்கிறான். ஆனா இந்த பக்கம் நம்ம டாக்கா இந்த யானைகளோட அலற சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த கெரோஸ் அவன் வந்த வழி ஃபுல்லா உடஞ்சதால அவன் வர முடியாம அந்த பக்கமாவே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறமா கண்மூச்சே செரோபியோ என்னை யார் காப்பாத்தனான்னு சொல்லி கேட்கறாளா. நம்ம முஃபாசாவோ உன்னை டாக்கா தான் காப்பாத்தினா, அவ்வளோ யானைகளுக்கு நடுவுல உன்னை தைரியமா தூக்கிட்டு வந்தான்னு சொல்லி போய் சொல்றான். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சவங்க கடைசியில ஒரு பனிமலை கிட்ட வந்து சேர்ந்தடைறாங்க. இதை தாண்டி போனாதான் நம்ம அந்த மிலேலேக்கு போக முடியுன்ற சொல்றாரு. சாரி, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிலேலேவை மயிலேன்னு சொல்லியிருப்பேன், டைப்பிங் மிஸ்டேக். இங்க அதிகமான காத்தடிக்கிறதுனால இங்க மோப்பம் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு, அதுதான் கால் தடம். ஆனா அந்த எவிடன்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முஃபாசா அவங்க கூடவே ஜாசுன்னு ஒரு பறவை சுத்திட்டு இருக்கோம், அது மூலமா அதையும் அழிச்சிடறான். இங்கேயே இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா ஒரு சின்ன பிளானை வச்சு பண்ணால முஃபாசா. இதை பார்த்த செரோபி அவனை ஹக் பண்றாளா. ஆனா இதை பார்த்த டாக்காக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போறாங்க. இங்க தூரத்துல ஏதோ ஒரு இறைய இருக்கிற மாதிரி முஃபாசா இங்கேயே வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானா. இதை பார்த்த செரோபி அங்கதான் எதுவுமே இல்லையே, எதை பார்த்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு முஃபாசாவும் இல்ல எங்க தூரத்துல ஒரு இறை இருக்கு, அது என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதே மாதிரி அங்க தூரத்துல ஒரு முயல் இருக்கு. இதை பார்த்த செரோபிக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருது. நீ தானே என் மேல டக் ஃப்ளவர் வாசனை வருதுன்னு சொல்லிட்டு டாக்கா கிட்ட சொன்னேன், அது மட்டும் இல்ல நீ தானே அந்த யானை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடறா. ஆரம்பத்துல முஃபாசா இல்லைன்னு சொன்னாலும் இவ விடாம தொடர்ச்சியை கேட்டுட்டே இருக்காளா. இவனும் வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவும் செய்யறான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் டாக்கா மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த நேரம் செரோபியும் முஃபாசா கிட்ட லவ் யூ சொல்லிட, இங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த டாக்கா சுத்தமா வெறுத்து போயிடுறான். ஏன்னா அவங்க அம்மாக்கு அப்புறமா அதிகமா பிடிச்ச ஒரு பொண்ணுனா அது செரோபி தான். இங்க நம்ம முஃபாசாக்கு டாக்கா லவ் பண்றதெல்லாம் தெரிஞ்சும் இவளுக்கு ஓகே சொல்லியிருக்கான்ல, அதனால இவன் மேலேயும் செம கோவம். அதுக்கப்புறம் அங்க இருந்து போக ஆரம்பிச்ச டாக்கா வேற எங்கேயோ போயிடுவான்னு பார்த்தாக்கா கரெக்டா இந்த கெரோஸ் கிட்ட வந்து நிக்கிறான். போனது மட்டும் இல்லாம அவன் கூட ஒரு டீலும் போடுறான். அது என்னன்னா, உனக்கு உன் பையனை கொன்னவனை கொல்லணும், எனக்கு என் காதலியை பிரிச்சு உன கொல்லணும், அதனால இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறோம் கெரோஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். பழைய மாதிரி இவன் கூட்டத்து கூட சேர்ந்துடுறான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாறையில மார்க் பண்ணி வச்சுட்டு போறான் அவங்க ஃபாலோ பண்ணி வர்றதுக்காக. ஆனா இது எந்த விஷயமும் தெரியாத நம்ம டீம் அந்த மலையை கடந்து மிலேலேக்கு வந்துடுறாங்க. இந்த இடமே சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த அழகை ரசிச்சுட்டு இருந்தா அதே நேரத்துல இந்த கெரோஸ் இங்க வந்துடுறான். இதை பார்த்த நம்ம முஃபாசாக்கு செம ஷாக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கெரோஸோட டீம் ரொம்பவே பெருசுன்றதுனால இங்க இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாம் நம்ம முஃபாசா ஹெல்ப்புக்கு கூப்பிடுறோம். ஆரம்பத்துல மற்ற மிருகங்கள் ஒத்துக்கலனாலும் இவன் ஜெயிச்சுட்டான், கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா மிருகத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு மத்த எல்லாரும் நம்ம முஃபாசாக்கு சப்போர்ட் பண்ணி இவனுக்காக சண்டை போடவும் முன் வராங்க. இங்க சண்டை ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்கா போய் கெரோஸ் பக்கத்துல நிக்கிறானா. இதை பார்த்த முஃபாசாக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே முஃபாசாவும் டாக்கா நீ இப்ப என் பக்கம் நிக்கணும், நம்ம அந்த கெரோஸ் எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லி கூப்பிடுறானா. உடனே கெரோஸும் இங்க வரத்துக்கு வழி காமிச்சு விட்டதே இவன் தான் என்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் முஃபாசாக்கும் கெரோஸுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் இந்த இடம் ஃபுல்லா நிலநடுக்க வந்து எல்லா இடமும் உடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம முஃபாசா வீக்கா இருந்ததால அவன் கீழே விழுந்து கிடக்குறானா. இந்த கெரோஸ் அவனை அடிக்க வர நேரம் டாக்கா குறுக்கால வந்து அந்த அடியை இவன் வாங்கிக்கிறான். என்னதான் இருந்தாலும் முஃபாசா டாக்காவோட தம்பி இல்ல, அதனால இவனும் விட்டு கொடுக்காம அவன் கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. அந்த நேரம் உடஞ்சு விழுந்த நிறைய பாறைங்களுக்கு நடுவுல மாட்டி இந்த கெரோஸ் அதை உள்ளேயே மாட்டிக்கிறான். நம்ம முஃபாசா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு மேல நீச்சல் அடிச்சு வந்துட்டு இவன் உடம்புல ஏகப்பட்ட அடிப்பட்டதால இவனால முழுசா நீந்தி மேல வர முடியல. கடைசி நிமிஷத்துல நம்ம டாக்கா அவனை கை கொடுத்து மேல தூக்கிடுறான். இந்த பள்ளத்தாக்குல மாட்டின கெரோஸ் அந்த பாறை விழுந்து அதுக்குள்ளேயே செத்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் மேல வந்த முஃபாசாவை இங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் அவனை ராஜாவா பார்க்க ஆரம்பிக்குதுங்க, அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் முஃபாசா டாக்கா கிட்ட வந்து நீ பண்ண வேலையில உன் பேரை சொல்றது கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி திட்டிடுறானா. அதுக்கப்புறமா தான் நம்ம டாக்கா ஸ்கார்ன்ற பேரை மாத்திக்கிட்டு இந்த ஊருக்கு வெளியில வாழ ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறமா இவனுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு வாசனை அடிக்குது. என்னடான்னு ஓடி போனாதான்
தான் தெரியுது இவங்களோட அம்மா. நம்ம முஃபாசா கண்டிப்பா ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவான், அவனை கண்டிப்பா பார்க்க தான் போறோம்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இவ்வளவு நாள் இங்கேயே வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு வழியா நம்ம முஃபாசா அவன் குடும்பத்தை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு ராஜாவா மாறி இந்த இடத்தையும் ஆள ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லி நம்ம ரஃபிக்கு இந்த கதையும் முடிக்க, அதே நேரம் வைஃபை கூட்டின்னு வர போன சிம்பா ஒரு குழந்தையோட இங்க வந்து நிக்கிறான். அவங்க கிட்ட தான் அண்ணங்காரன் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அத்தோட இந்த படமும் முடியுது. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் உங்கள் மூவி டைம் 1.0. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை கொடுத்துருக்கின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். See you.